இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரெயின்ஸ். ஓகேவா? ஓகே, இதில் ஒரு ஃபார்முலா உண்டு. ஓகேவா? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம்னா அப்போ ஸ்பீட் ஈக்குவல் டு டைம் அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. டிஸ்டன்ஸ் பை டைம். டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஓகேவா? அடுத்தால இப்போ ஸ்பீடு வந்து டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகே, இது வந்து யூனிட்டில் என்ன யூனிட்னா டிஸ்டன்ஸுக்கு வந்து மீட்டர் அல்லது கிலோமீட்டர் யூனிட். ஓகேவா? டைமுக்கு வந்து செகண்டு அல்லது ஹவர். அப்போ ஸ்பீடு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஒன்று மீட்டர் பெர் செகண்டில் கொடுத்துருப்பாங்க, அல்லனா கிலோமீட்டர் பெர் ஹவரில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்போ மீட்டர் பெர் செகண்ட்லேருந்து கிலோமீட்டர் பெர் ஹவராக கன்வெர்ட் பண்ணணும்னா 18/5 மல்டிப்ளை பண்ணணும். கிலோமீட்டர் பெர் ஹவர்லேருந்து மீட்டர் பெர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணணும்னா 5/18 மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஓகே, சரி. இப்போ பேசிக்காக ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியதை பார்த்துரும். இப்போ ட்ரெயின் வந்து பாசஸ் அ மேன் அல்லது ஸ்டாண்டிங் போஸ்ட் அப்படின்னா ஒரு டிஸ்டன்ஸு ஒரு டைமு ஒரு ஸ்பீடு தான் வரும். ஏன்னா ட்ரெயினுக்குன்னு ஒரு டிஸ்டன்ஸ் உண்டு. ஓகேவா? ஒன்று. ஒரு ட்ரெயினுக்குன்னு ஒரு ஸ்பீடு உண்டு. ஓகேவா? ஒன்று. மனிதனுக்கு எந்த விதமான டிஸ்டன்ஸும் கிடையாது. ஸோ இந்த கேஸில் ஒன் டிஸ்டன்ஸ், ஒன் டைம், ஒன் ஸ்பீட். இப்போ இது ஒரு பிளாட்ஃபார்மை கடந்து போகுதுன்னு வைங்களேன், அல்லது டனல் அல்லது பிரிட்ஜ் அப்படின்னா ட்ரெயினுக்கு ஒரு டிஸ்டன்ஸு, அந்த பிளாட்ஃபார்முக்கு ஒரு டிஸ்டன்ஸு. ஸோ 2 டிஸ்டன்ஸ் வந்துடுமா? ட்ரெயினுக்கு ஒரு ஸ்பீடு வருமா? ஒரு ஸ்பீடு. டைம் 1. ஓகேவா? சரி. அடுத்தால இப்போ இது பாசஸ் அனதர் ட்ரெயின் ஆர் ரன்னிங் மேன். ஓகேவா? பாசஸ் அனதர் ட்ரெயின். ஓகேவா? அதை வச்சுக்கோங்க. ரன்னிங் ட்ரெயின்னா 2 ட்ரெயினுக்கும் 2 டிஸ்டன்ஸு. சரியா? ஓகே, 2 ட்ரெயினுக்கும் ஸ்பீடு உண்டு. 2 ஸ்பீடு வரும். டைம் 1. ஓகேவா? 2 டிஸ்டன்ஸு, 2 ஸ்பீடு, டைமு. ஆனால் இது பாசஸ் ரன்னிங் மேன்னா மேனுக்கு டிஸ்டன்ஸ் கிடையாததுனால ஒரு டிஸ்டன்ஸ் தான் வரும். அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி. இப்போ சேம் டைரக்ஷனில் ட்ரெயின் வந்துச்சுன்னா ஸ்பீடை என்ன செய்யணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். சரியா? சரி. இப்போ வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் ட்ரெயின் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த கேஸில் என்ன செய்யணும்? ஸ்பீடை ஆட் பண்ணணும். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, 2 டிஸ்டன்ஸு, 2 ஸ்பீடு, ஒரு டைம். சரியா? சேம் டைரக்ஷனாக இருந்தால் ஸ்பீடை கூட்டணும், ஆப்போசிட் டைரக்ஷனாக இருந்தால் சேம் டைரக்ஷன் ஸ்பீடை சப்ட்ராக்ட் பண்ணணும், ஆப்போசிட் டைரக்ஷன் ஸ்பீடை ஆட் பண்ணணும். ஓகே ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில்? A train 100 meter long is running at the speed of 30 km/h. Find the time taken by it to pass a man standing near the railway platform. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க 100 மீட்டர். ட்ரெயினோட ஸ்பீடும் கொடுத்துருக்காங்க 30 km/h. ஓகேவா? டைம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து பாஸ் அ மேன்னா நமக்கு என்ன வரும்? இப்போ கிவன் வந்து டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, டைம் கேட்டிருக்காங்க. பாசஸ் அ மேன் அப்படின்னா ஒரு டிஸ்டன்ஸு, ஒரு ஸ்பீடு, ஒரு டைமு. சரியா? டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் என்னது? 100 மீட்டர். ஓகேவா? யூனிட் கண்டிப்பாக போட்டுக்கணும். ஓகேவா? பை ஸ்பீடு எத்தனை? 30 km/h. ஸோ கிலோமீட்டர் பெர் ஹவர்லேருந்து மீட்டர் பெர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணணும். சரியா? ஏன்னா டிஸ்டன்ஸ் மீட்டரில் இருக்கிறதுனால கிலோமீட்டர் பெர் செகண்ட். 5/18 மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன? மீட்டர் கட் ஆகி மேலே செகண்ட்ஸில் ஆன்சர் கிடைக்கும். மற்றபடி சிம்பிளிஃபை பண்ணிடுங்க. ஓகேவா? சிம்பிளிஃபை பண்ண என்ன வருது? 4/1/3 வருது. அது 4 × 3 which is nothing but 12 seconds. ஓகேவா? அப்போ டைம் என்ன? 12 seconds. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா?
A train is moving at a speed of 132 km per hour. If the length of the train is 110 meter, how long will it take to cross a platform of 165 meter long? ஓகேவா, ட்ரெயினோட ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்புறம் ட்ரெயினோட லென்த்தும் கொடுத்துருக்காங்க 110 மீட்டர். ஓகேவா, அப்புறம் பிளாட்ஃபார்மை கிடக்குதுன்னு சொல்கிறாங்க. பிளாட்ஃபார்மோட லென்த்தும் கொடுத்துருக்காங்க, என்னது 165 மீட்டர். ஹவு லாங், டைம் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஓகே. கிவன் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, ட்ரெயின் டிஸ்டன்ஸு, பிளாட்ஃபார்ம் லென்த்து, டைம் கேட்டிருக்காங்க. சரியா, டைம் என்ன ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. சரி, பாஸ் அ ரயில்வே பிளாட்ஃபார்ம். ஓகேவா, அப்படின்னா 2 டிஸ்டன்ஸ் வரும், ஒரு ஸ்பீடு ஒரு டைம். சரியா, ஸோ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்கள். டைம் ஈக்குவல் டு 2 ஸ்பீடு டிஸ்டன்ஸை கூட்டிட்டு ஸ்பீடு போட்டுருங்க. கரெக்டாக யூனிட்டை கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா, கிலோமீட்டர்லேருந்து மீட்டர் பெர் செகண்டை கன்வெர்ட் பண்ணால் 5/80 மல்டிப்ளை பண்ணியாச்சு. சரியா, மற்றபடி சிம்பிளிஃபை பண்ணுங்கள். சிம்பிளிஃபை பண்ணி என்ன ஆன்சர் வருது, 25/2 × 5/3 வருது. திரும்ப இந்த 5/3 2/3 மேலே போனால் 3/2 ஆகும். ஸோ 15/2 7.5 seconds தான் டைம். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா. A man is standing on a railway bridge which is 180 meter long. He finds that a train crosses a bridge in 20 seconds but himself in 8 seconds. Find the length of the train and its speed. ஓகேவா, ஓகே. என்ன கொடுத்துருக்காங்க, ரயில்வே பிரிட்ஜ் டிஸ்டன்ஸ், பிரிட்ஜோட லென்த்து கொடுத்துருக்காங்க 180 மீட்டர். சரி, ட்ரெயினோட லென்த்தும் ஸ்பீடும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பாசஸ் அ பிரிட்ஜ் இன் 20 seconds, பாசஸ் அ மேன் இன் 8 seconds. ஓகேவா, ஓகே. பாசஸ் அ பிரிட்ஜ் அப்படின்னா என்னென்னா 2 டிஸ்டன்ஸ், அப்படி தானே, ஒரு டைம் ஒரு ஸ்பீடு. சரியா, 2 டிஸ்டன்ஸு பாஸ் மேன்னா ஒரு டிஸ்டன்ஸு ஒரு டைமு ஒரு ஸ்பீடு. சரியா, ஸோ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டைம் வந்து 8. ஓகே, லென்த்தும் தெரியாது ஸ்பீடும் தெரியாதா, ஸோ x/y. ஸோ x/y ஈக்குவல் டு 8, y ஈக்குவல் டு x/8. ஓகே, சரியா. அப்புறம் செகண்ட் ஈக்குவேஷன், பாசஸ் அ பிரிட்ஜ்னால் 2 டிஸ்டன்ஸ் ஒரு டைம் ஒரு செகண்ட். ஸோ அதுபடி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். வேல்யூ கரெக்டாக பண்ணிங்கன்னா 20 ஈக்குவல் டு x + 180/y வருமா. ஸோ இடத்துல y ஈக்குவல் டு x + 180/20. ஸோ இங்கே ஒரு y ஈக்குவேஷன் வருது, அங்கே ஒரு y ஈக்குவேஷன் வருது, 2 y ஈக்குவேஷன் வருதா. இப்போ அந்த 2 ஈக்குவேஷனை 1 2 மென்ஷன் பண்ணி 2த்தையும் ஈக்குவேட் பண்ணிடுங்க. ஓகேவா, ஸோ 2த்தையும் ஈக்குவேட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்கள். சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வருது, 2 × x + 180 = 5x. ஸோ எக்ஸெல்லாம் ஒரு பக்கத்தில் கொண்டு வாங்க, கான்ஸ்டன்ட் டேம் இன்னொரு பக்கத்தில் கொண்டு போங்க. கொண்டு போனீங்கன்னா என்ன ஆன்சர் வருது, x = 120 மீட்டர். எக்ஸ் என்ன எடுத்திருக்கோம், ட்ரெயினோட டிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கோம். ட்ரெயின் லென்த்து தானே எக்ஸு, ஸோ 120 மீட்டர். ஸோ அப்போ ட்ரெயினோட ஸ்பீடு கண்டுபிடிக்கணுமா, அது என்னது, y தானே. ஸோ y = x/8, 120/8 = 15 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ கண்டுபிடிச்சாச்சா. ஸோ அவ்வளோதான். ஸோ that's it. Train speed, train length, that's it. Next question போலாமா. A train 220 meter long is running with the speed of 54 km per hour. In what time will it pass a man who is running at 7 km per hour in the direction opposite to that in which the train is going? ஓகேவா, என்ன கொடுத்துருக்காங்க, பாஸ் ரன்னிங் மேனு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஒரு டிஸ்டன்ஸு 2 ஸ்பீடு ஒரு டைம். வேறு ட்ரெயினோட லென்த்து, அதாவது இப்போ இந்த விஷயத்தில் என்ன மென்ஷன் பண்ணணும்னா, ஃபார் அ மேன், ஒரு மனிதனுக்கு டிஸ்டன்ஸ் கிடையாது. ஓகேவா, ஆனால் அதே இது ட்ரெயின்னு வச்சுக்கோங்களேன், ட்ரெயினுக்கு டிஸ்டன்ஸ் உண்டா, அந்த கேஸில் 2 டிஸ்டன்ஸ் வரும். ஓகேவா,
மனிதனாக இருந்தால் டிஸ்டன்ஸ் 1, ட்ரெயினாக இருந்தால் டிஸ்டன்ஸ் 2. ஓகேவா? அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? ட்ரெயினோட லென்த்து 220 மீட்டர், ட்ரெயினோட ஸ்பீடு 54 km/h, டைமு கேட்டிருக்காங்க, மேன் ஸ்பீடும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? டைம் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு தானே? ஓகே. ஒரு டிஸ்டன்ஸு 2 ஸ்பீடா? ஓகே. ஆப்போசிட் டைரக்ஷன் தானே? அப்போ ஸ்பீடு ரெண்டுத்தையும் கூட்டணுமா? ஸ்பீடு என்ன? 59, இன்னொன்று 7, 59 + 7 66 km/h இருக்குது. ட்ரெயின் டிஸ்டன்ஸ் மீட்டரில் இருக்குது. ஓகேவா? கரெக்டாக அதை மென்ஷன் பண்ணிக்கிட்டே வரணும். km/hலேருந்து மீட்டர்/செகண்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். அதுக்கு என்ன செய்யணும்? 5/8 மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? நீங்கள் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆன்சர் வருது? 12 seconds. 2 trains 137 meter and 163 meter in length are running towards each other on parallel lines, one at 42 km/h and another at 48 km/h. In what time will they be clear of each other from the moment they meet? ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? 2 ட்ரெயினோட டிஸ்டன்ஸு. ஓகேவா? அடுத்தால அதாவது பாசஸ் அனதர் ட்ரெயின், அப்படி தானே? பாசஸ் அனதர் ட்ரெயினை நான் என்னென்னு சொல்லியிருக்கேன்? 2 டிஸ்டன்ஸு, 2 ஸ்பீடு, 2 டைமு. சரியா? சேம் டைரக்ஷன்னா சப்ட்ராக்ட் பண்ணணும், ஆப்போசிட் டைரக்ஷன்னா கூட்டணும். சரியா? ஸோ ஓகே, என்ன செய்யுங்க? 2 டிஸ்டன்ஸையும் கூட்டுங்க. டிஸ்டன்ஸ் 1 137, டிஸ்டன்ஸ் 2 163, டைம் ஸ்பீடு 1 42, ஸ்பீடு 2 48. ஓகேவா? டைம் ஈக்குவல் டு கேட்டிருக்காங்க டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸு மீட்டரில் இருக்குது, ஸ்பீடு km/h இருக்குது. ஓகே. இப்போ 2 டிஸ்டன்ஸு கூட்டுங்க. 137 + 163. டிஸ்டன்ஸ் ஆல்வேஸ் ஆட், ஸ்பீடு இந்த கேஸில் ஆட், ஏன்னா ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகேவா? ஓகே. டுவர்ட்ஸ் ஈச் அதர்னு கொடுத்துருக்காங்களா? ஆப்போசிட் டைரக்ஷன். சரி, ஸ்பீடு ரெண்டுத்தையும் சம் பண்ணுங்க. 42 + 48 மேலே மீட்டர், கீழே km/h. ஸோ km/hலேருந்து மீட்டர்/செகண்டாக கீழே கன்வெர்ட் பண்ணணும். என்ன வரும்? 300/90 × 5/80. கேன்சல் பண்ணுங்கள். 18 1 5 மீட்டர்/. சிம்பிளிஃபை பண்ணுனா என்ன வரும்? ஆன்சர் 12 செகண்ட். ஸோ டைம் ஈக்குவல் டு 12 seconds. ஓகேவா? தட்ஸ் இட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போடாமா? A train running at 54 km/h takes 20 seconds to pass a platform. Next, it takes 12 seconds to pass a man walking at 6 km/h in the same direction in which the train is going. Find the length of the train and the length of the platform. ஓகேவா? சரி, என்ன கேட்டிருக்காங்க? ட்ரெயின் லென்த்தும் பிளாட்ஃபார்ம் லென்த்தும் கேட்டிருக்காங்க. அதை ஒன்று ட்ரெயின் லென்த் எக்ஸ்னு வச்சுக்கோங்க, பிளாட்ஃபார்ம் லென்த்தை ஒய்ன்னு வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? கிவன் ஸ்பீடு, டைமு, மேன் ஸ்பீடு, டைமு. ஓகேவா? ஓகே. பாஸ் அ பிளாட்ஃபார்ம். ஓகேவா? பாஸ் அ பிளாட்ஃபார்ம்னா நமக்கு 2 டிஸ்டன்ஸு, ஒரு ஸ்பீடு, ஒரு டைம். ஓகேவா? பாஸ் அ மூவிங் மேன், ரன்னிங் மேன் ரெண்டும் நமக்கு எடுத்துக்கணும். ஓகேவா? ஒரு டிஸ்டன்ஸு, 2 ஸ்பீடு, ஒரு டைம். ஓகேவா? இப்போ அந்த மேன் கேஸில் என்னென்னா, அதாவது மனிதனுக்கு டிஸ்டன்ஸ் எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஃபார் அ மேன் தேர் இஸ் நோ டிஸ்டன்ஸ். ஓகேவா? அதனால் டிஸ்டன்ஸ் கன்சிடர் பண்ண வேண்டாம். இதே இது ட்ரெயின் ஏத்தால வருது அப்படின்னா அந்த ட்ரெயினுக்கு டிஸ்டன்ஸ் கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? இப்போ மேன் கொடுத்ததுனால ஒரு டிஸ்டன்ஸ் தான், 2 ஸ்பீடு, ஒரு டைம். சரியா? ஓகே. பாஸ் அ பிளாட்ஃபார்ம், டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டைம் 20 செகண்ட்ஸு, டிஸ்டன்ஸ் ரெண்டுத்தையும் கூட்டுங்க பை 54 km/h. அப்புறம் ஈக்குவேஷன் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். கிலோமீட்டர்லேருந்து மீட்டர்/செகண்டாக கன்வெர்ட் பண்ணுங்கள். x + y = 300 வருது. ஓகேவா? அடுத்தல பாஸ் அ மூவிங் மேனா,
அதையும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணுன்னா ஓகேவா, அதை சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்கண்ணா. நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணால் x + y 300 வரும். இந்த இதுக்கு வந்து 12 ஈக்குவல் டு எக்ஸ் பை, ஏன் கழிச்சிருக்கேன்னா சேம் டைரக்ஷன், ஓகேவா, அதனால் கழிச்சிருக்கேன். கிலோமீட்டர் பெர் ஹவர்லேருந்து மீட்டர் பெர் செகண்டை கன்வெர்ட் பண்ண 5/80 மல்டிப்ளை பண்ணியாச்சு. அப்புறம் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் கீழே உள்ள பை வந்து அந்த பக்கம் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளையாக போகும், ஓகேவா. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 12 × 8 × 5/3, ஓகேவா. ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 4 4 8 32 160 வருமா, 160 மீட்டர். எக்ஸுங்கிறது என்னது, ட்ரெயினோட லென்த்து. ஸோ x + y 300ங்கிறதுனால 160 + y = 300, therefore y = 140 மீட்டர். ஒய்ங்கிறது வந்து பிளாட்ஃபார்ம் லென்த்து, ஓகேவா. ஓகே ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா.